இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஜெயித்துட்டீங்களே. ஆஃப்டர் ஆல் இது சின்ன பையனுங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்காங்களே நினைச்சேன். ஆனா எங்க ஆட்சியே இப்படி கவுத்து ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்களேடான்னு நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் டென்ஷன்ல புலம்புறாரு. இனிமே நீங்க எல்லாருமே இந்த உளுந்தம்பருப்புகளாச்சு இந்த உடன்பருப்புகளா எல்லாம் இருக்கக்கூடாது, இந்த ஓபிஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஜென்சி கிட்ஸா உருவெடுக்கணும், இல்லனா மாறியே ஆகணும். நம்ம கட்சிக்காரங்க எல்லாருமே இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றதை விட்டுட்டு கட்சிக்காக ரீல்ஸ் போட ஆரம்பிக்கணும், வீடியோ போட ஆரம்பிக்கணும். கட்சியோட பேப்பர்ல இருக்கக்கூடிய கொள்கைகளை இப்பயாவது தூசி தட்டி கொஞ்சமாவது படிங்க, பேசுங்க. கூடவே உளுந்தம்பருப்புகள் நீங்க எல்லாரும் இந்த உடன்பருப்புகள் நீங்க எல்லாருமே டிஎம்கே வாரியர்ஸா நீங்க உருவெடுக்கணும், மாறணும்னு கட்சி தலைமையில இருந்து உத்தரவு விட்டுருக்காங்களாம். சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிவி கேக்கு ஜாலரா போடணும். கரெக்டா? அது மாதிரி எந்த ஜாலராவும் கிடையாது. இது மாதிரி புது ஆட்சியாளர்களுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க, அவங்களுக்கான டைம் கொடுங்க, அவங்க தான் நிரூபிக்கட்டுமே அப்படின்னா பண்றாங்கன்னு பார்ப்போம். மக்களுக்கான ஒவ்வொரு திட்டங்களா இப்பதான் புதுசா ஒவ்வொன்றா கொண்டு வராங்க. அதே மாதிரி பழைய ஆட்சியில லாபமே இல்லைன்னு மூடப்பட்ட பல அம்மா உணவகங்களை இப்பதான் புதுப்பிச்சு மக்களோட பசியை போக்குறதுக்காக நடைமுறைக்கு கொண்டு வராங்க. டாஸ்மாக் கடைகள்ல இன்னும் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வச்சு விற்கிறாங்களா, பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்களா,